பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, பெந்தேகோஸ்தேக்கு பின்வரும் 13ஆம் ஞாயிறு தூய தொழுகையை தொலைத்தொடர்பு ஊடகத்தின் வழியாக இணைந்து ஆராதிக்கும் உங்கள் அனைவரையும் தென்னிந்திய திருச்சபை கன்னியாகுமரி பேராயத்தின் சார்பில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். இந்த தூய தொழுகையின் இறையாசிக்காக நாம் இணைந்து நம் ஆண்டவரை போற்றுவோமாக. சமாயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே. அனைத்து சமாயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே. மெய்ப்பொருள் இயேசுவே, உண்மை என்பது ஒன்றே ஒன்றாகும். அண்மையில் சேர்ந்திட்டால் அதுவும் புலனாகும். மெய்ப்பொருள் இயேசுவே, அனைத்து சமாயத்து மெய்ப்பொருள் இயேசுவே. வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே. அனைத்து சமாயத்து மெய்ப்பொருள் இயேசுவே. வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே. மெய்ப்பொருள் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார்படியிட கடவோம். வாருங்கள், மன்றாடுவோம். மகா பரிசுத்தமும் மட்டில்லா கிருபையும் அன்பும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த வாரத்தின் முதல் நாள் இந்த பரிசுத்த தூய தொழுகைக்காக கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இந்த 2020ஆம் ஆண்டினுடைய ஆகஸ்ட் மாதத்தினுடைய 30ஆம் நாளை தூய தொழுகையாக இணைந்து தொலை தொடர்பு ஊடகத்தின் வழியாக உம்மை ஆராதிக்கும்படியாக தேவரீர் எங்களுக்கு தந்த இந்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். தகப்பனே, இந்த தொழுகையிலே இறை மாட்சிமைக்காக உம்மை புகழ்ந்து நாங்கள் பாடுகின்ற பாடல்களையும் நாங்கள் வாசிக்க இருக்கின்ற திருமறை பகுதிகளையும் இந்த நாளிலே நாங்கள் சிந்திக்கின்ற ஆண்டவருடைய திரு வார்த்தைகளையும் இணைந்து ஜெபிக்கின்ற மன்றாட்டுக்களையும் அன்பின் ஆண்டவர் ஆசீர்வதித்தருள வேண்டுமென்று தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகின்றோம். இந்த தூய தொழுகையை எங்கெல்லாம் இருந்து உடைய பிள்ளைகள் பங்கேற்கிறார்களோ அத்தனை பேரையும் உடைய நாமத்தினாலே நீர் ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்த ஆவியான கர்த்தர் இந்த தொழுகையின் துவக்க முதல் முடிவு மட்டும் பொறுப்பேற்று நடத்தி இந்த தொழுகை ஆசீர்வதித்தருள வேண்டுமென்று ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே மிகுந்த பணிவோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேளும் கிருபை நிறைந்த அன்பின் பரலோக தந்தையே, ஆமீன். நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவரை போற்றும் விதமாக நம்முடைய ஞான பாடல் புத்தகத்தில் 358வது ஞான பாடல், பகலோன் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரீகமே என்கின்ற இப்பாடலை நாம் சேர்ந்து நாம் பாடுவோம்.
இயேசுவின் ராஜரீகமே பூலோகத்தில் வியாபிக்கும் நீடொளி காலம் வார்த்திக்கும் பல ஜாதி தேசத்தார் அற்புத அன்பை போற்றுவார் பாலரும் இன்ப ஓசையாய் ஆராதிப்பார் சந்தோஷமாய் நன்மிப்பர் ராஜ்யமெங்குமே சீரிஷ்ட பாக்கியம் தங்குமே துன்புற்றோர் ஆவி தேருவார் தீக்கற்றோர் வாழ்ந்து பூரிப்பார் பூலோக மாதர் யாவரும் வானோரின் சேனை தீரளும் சாஷ்டாங்கம் செய்து போற்றுவார் நீ வாழ்கிறாயரே என்பார். ஆமென். 67வது சங்கீதத்தை இணைந்து நாம் வாசிக்கலாம். இணைந்து வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 67. 67ஆம் சங்கீதம் 1 தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சண்யம் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கெம்பீரத்தோடே மகிழ கடவர்கள். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. பூமி தன் பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனே, எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். Hallelujah, 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 hallelujah. எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தின்றே யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி
கிறிஸ்துவே. அன்பானவர்களே, நாம் அமைதியாக இருக்கிற இடங்களிலே நம்முடைய பாவங்களை உணர்ந்து மன்னிப்பிற்காக மன்றாடுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நமது குறைகளை மனத்தாழ்மையாய் அறிக்கை பண்ணுவோம். இஸ்ரவேலே, நீ திரும்புவதற்கு மனதாயிருந்தால் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடந்த நாட்களிலே வேதனை உண்டாக்கும் வழிகளிலே நாம் நடந்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்வானது நம் தேவனை விசன்னப்படுத்துகின்ற விதத்திலே நம்முடைய வாழ்க்கை முறையானது அமைந்திருந்திருக்கிறதா? உன்னை போல பிறனையும் நேசி என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே, அந்த வார்த்தையை வாசிக்கிற நாம் பல்சமய சூழலிலே இறை சாயலிலே படைக்கப்பட்ட இறை மக்களை நாம் நேசிக்கிறோமா? பல்சமய சூழலிலே பிற சமய மக்களும் இறைவனுடைய பிள்ளைகளே என நாம் நினைக்க மறந்து போன தருணங்களை உணர்ந்து மனம் வருந்துவோம். அநேக நேரங்களிலே நாம் தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி, பொய் பேசி, கொடுமையும் கலகவுமாய் வாழ்ந்த நேரங்களை உணர்ந்து மன்னிப்பிற்காக கெஞ்சுவோம். எந்த பாவியாயினும் தள்ளமாட்டேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் துரோகம் செய்த போதிலும் அவரை நோக்கி பார்க்கின்ற போது பரமகதி வாழ்வை நமக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறாரே. தனிப்பட்ட நம்முடைய ஜெப வாழ்விலும் திருமறை வாசிப்பிலும் பக்திக்குரிய காரியங்களிலும் பரிசுத்தத்திற்குரிய காரியங்களிலும் நாம் குறைவுபட்டவர்களாய் காணப்படுகிறோம் என்றால், இக்காலை வேளையிலே பரிசுத்த ஆவியான கர்த்தர் நம்மோடு பேசுகிற நேரத்திலே நம்முடைய குறைகளை தேவ சமூகத்திலே அறிக்கை பண்ணுவோம். பல்சமய சூழலில் பிற சமய மக்களும் கடவுளின் கருவிகளே, இறைவனுடைய பிள்ளைகளே என்கின்ற ஓர் உணர்வு நமக்குள்ளே இருக்கிறதா? எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும் பட்சபாதம் இல்லாத இறைவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நமது வாழ்வாலும் நமது வார்த்தையாலும் பிற சமயத்தோர் முன் தாழ்மையோடும் தெளிவோடும் சான்றாய் வாழ்கிறோமா? வாழ்வில் தூய்மையும் நாம் பயன்படுத்தும் சொற்களில் கனிவும் காணப்படுகிறதா? தாழ்மை, பணிவு, நீதி, நேர்மை இவைகளை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரே. சிந்திப்போம். பல்சமய சூழலிலே இறை சாயலிலே படைக்கப்பட்ட மக்கள் அனைவரும் இறைவனுடைய பிள்ளைகளே என்று அறிந்திருக்கின்ற நாம், ஒவ்வொரு மனிதனும் பக்தன் சொல்லுகின்ற போது சொல்லுகின்றானே, ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் என்னுடைய சகோதரன், வறுமையில் வாழ்பவனும் வருத்தத்தில் இருப்பவனும் அல்லல் படுபவனும் ஆபத்தில் இருப்பவனும் பிற குலத்தை சேர்ந்தவனும் பிற மொழி பேசுகிறவனும் பிற இனம் சேர்ந்தவனும் பிற மதம் சார்ந்தவனும் என் சகோதரன், என் நண்பன். காரணம், அவனும் ஒரு மனிதன். இறை சாயலிலே படைக்கப்பட்ட இறை மக்களாகிய நாம் மற்றவர்களை நேசிக்கவும், பல்சமய சூழலிலே மற்றவர்களை இறைவனுடைய பிள்ளைகளே என்று உணர்ந்து அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளவும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒருவேளை அவ்விதமாக செய்ய நாம் தவறி இருந்தால் நம்முடைய பிள்ளைகளை உணர்ந்து கொள்ளுகின்ற தருணத்திலே ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன் என்கின்ற இந்த பாடல் வழியாக இறைவனிடத்திலே
இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா சக மனிதர்களையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலைமையை தாரும் என்கின்ற உணர்வோடு இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோமா? ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், என் சகோதரன். வறுமையில் வாழ்பவன் என் நண்பன், வருத்தத்தில் இருப்பவன் சகோதரன், வறுமையில் வாழ்பவன் என் நண்பன், வருத்தத்தில் இருப்பவன் சகோதரன், அல்லல் படுபவன் என் நண்பன், ஆபத்தில் இருப்பவன் சகோதரன், காரணம் அவனும் மனிதன், காரணம் அவனும் மனிதன். ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், என் சகோதரன். பிற குலம் சேர்ந்தாலும் என் நண்பன், பிற இனம் சேர்ந்தாலும் சகோதரன், பிற குலம் சேர்ந்தாலும் என் நண்பன், பிற இனம் சேர்ந்தாலும் சகோதரன், நிறமொழி பேசினாலும் என் நண்பன், பிற மதம் சார்ந்தாலும் சகோதரன், காரணம் அவனும் மனிதன், காரணம் அவனும் மனிதன். ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், என் சகோதரன், என் சகோதரன். ஆண்டவருடைய சமூகத்திலே உண்மையான மனசாட்சியோடும் தெளிந்த புத்தியோடும் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்திருந்தோம் என்றால் ஆண்டவர் அருளுகின்ற பாவ மன்னிப்பு நிச்சயத்தை அவர் அருளால் நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வளம் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிறுத்தையும் கட்டளை வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியானவை கிருபையும் தேற்றுதலையும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன், என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். அன்பர்களே, நாம் இதுவரையும் பெற்றுக்கொள்ள இருக்கின்ற நன்மைகளுக்காக இணைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை பாதுகாத்து இந்த புதிய நாளையும் நமது வரலாற்றிலே பதிவு செய்வதற்கு நமக்கு வாய்ப்பு தந்ததுக்காக இறைவனுக்கு நன்றி பாராட்டுவோமாக. பல்சுமைய சூழலில் வாழுகின்ற நம்முடைய இந்திய தேசத்திலே உண்மையான சத்தியத்தை நமக்கு அறிவித்து ஆலயங்களையும் கட்டி நம் ஆண்டவரை ஆராதிக்கின்ற வாய்ப்புகளை நமக்கு தந்துடைய நம்முடைய முன்னோடிகளான மிஷனரிகளுடைய எல்லா நற்பணிகளுக்காகவும் நாம் ஆண்டவருக்கு நன்றி பாராட்டுவோம். நமது பேராயம், பேராய தலைவர்கள், அனைத்து திருச்சபைகள், போதகர்கள், திருப்பணியுடையாளர்கள், மருத்துவர்கள், கல்வி பணியாளர்கள், அனைத்து நிறுவனங்களுடைய பணியாட்கள், அவர்களுடையாக பெற்றுக்கொள்கின்ற எல்லா நன்மைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நாம் நன்றி ஏறெடுப்போம்.
நம்முடன் வாழும் அத்தனை சமய மக்களிடமும் அன்பு பாராட்டவும், அவர்களை மதித்து வாழவும், ஒற்றுமையுடன் வாழ செய்கின்ற இறைவனுக்கு நன்றி பாராட்டுவோம். அழகான எழில் கொஞ்சுகின்ற இயற்கையை நமக்கு தந்து, தரமான நிலத்தையும் நீரையும் மாசற்ற காற்றையும் நமக்கு தந்து, நம்மை பேணி காக்கின்ற இறைவனுக்கு நன்றி பாராட்டுவோம். ஆலயங்கள் இன்றைக்கு அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலும் தொலைத்தொடர்பு ஊடகங்கள் வழியாகவும் இறைவனை தொழுகை செய்கின்ற இத்தருணத்தை தந்ததுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி பாராட்டுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே இறைவன் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் தாராளம் இருக்கின்றனவே, அதை நாம் சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் நல்லவர் என்பதையும் உணர்ந்து பார்ப்போம். அவர் வல்லவராக இருக்கிறார், நன்மை செய்தார், இன்னும் செய்வார். நம்மை காப்பவராகவே அவர் செய்த நன்மைகளை இணைத்து பார்ப்போம். கர்த்தர் நல்லவர் என்பதை உணர்ந்து, அவர் வல்லவர் என்பதை உணர்ந்து, அவர் நமக்கு நன்மை செய்தவர், இன்னும் நமக்கு நன்மை செய்து நம்மை பாதுகாக்க வல்லவர் என்பதை உணர்ந்து, அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி அர்ப்பணம் செய்வோம். சிந்தித்து பாருங்கள், கர்த்தர் வல்லவர். ருசித்து பாருங்கள், கர்த்தர் நல்லவர். சிந்தித்து பாருங்கள், கர்த்தர் வல்லவர். ருசித்து பாருங்கள், கர்த்தர் நல்லவர். நடனமாடுங்கள், நன்மை செய்தவர். நடனமாடுங்கள், நன்மை செய்தவர். தினமும் போற்றுங்கள், நம்மை காப்பவர். தினமும் போற்றுங்கள், நம்மை காப்பவர். சிந்தித்து பாருங்கள், கர்த்தர் வல்லவர். ருசித்து பாருங்கள், கர்த்தர் நல்லவர். சிந்தித்து பாருங்கள், கர்த்தர் வல்லவர். ருசித்து பாருங்கள், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய பிள்ளைகளாகி வணையப்பட்ட நாம் இறைவன் நமக்கு கற்று தந்த ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கு உம்முடையவைகளே. ஆமென். படிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 10வது அதிகாரம் 9வது வசனம் முதல் 16வது வசனம் முடிய. அப்போஸ்தலர் அதிகாரம் 10 வசனங்கள் 9 முதல் 16 அடங்கிய வசனங்கள். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே, எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாயிருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டது என்பது. படிக்கும்படியான திருமறை பகுதி படித்தாயிற்று. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகின்றேன். இறைவனுடைய அருள் செய்திக்கு நம்மை ஆயத்தம் செய்து கொள்ளும் வண்ணம் இறைவனை பணிவாய் மன்றாடும்.
சரணம் சரணம் ஆனந்தா சச்சிதானந்தா தாவீதின் மைந்தா ஓசன்னா சரண பதந்தா தாவீதின் மைந்தா ஓசன்னா சரண பதந்தா. சமய சார்பற்ற இந்திய திருநாட்டில் வாழ வழி செய்துள்ள கடவுளே, உம்மை போற்றுகின்றோம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவராகிய நீர் எங்களுடன் வாழ்ந்து எங்களை வாழ வைக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். திருவிவிலியத்தின் வெளிச்சத்தில் உம்மையும் உம் அருள் செய்தியையும் அறிந்து கொள்ள அருள் செய்யும். இறைமகன் திருப்பெயரில் இவற்றை பணிந்து மன்றாடுகிறோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்களை நான் மனதார வாழ்த்துகிறேன். நிறைவான ஆசீர்வாதங்களை நீங்களும் உங்களுடையவர்களும் சொந்தமாக்கி மகிழ இறைவனை மன்றாடுகிறேன். அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அகம் மகிழ்விப்பாராக. பல் நம்பிக்கை சமுதாயத்தில் கிறிஸ்தவ இருப்பு நிலை என்னும் பொருளில் நாம் தியானிக்கிறோம். தியானத்திற்கு ஆதாரமாக திருத்தூதுவர் பணிகள் நூல் அதிகாரம் 10 15ஆம் திருவசனத்தை நான் உங்களுக்கு படிக்கிறேன். 2ஆம் முறையாக அக்குறள் தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே என்று ஒலித்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு அதிகமான உறவுடையவர் தூய பேதுரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த மண்ணுக்கு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னவர் இந்த பேதுரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவின் பற்றுறுதியின் மேல் திருச்சபையை கட்டுவேன் என்றார். ஆனால் இந்த பேதுரு இப்பகுதியில் சறுக்கி விழுவதை பார்க்கிறோம். திருத்தூதுவர் பணிகள் நூல் 10ஆம் அதிகாரம் 28ஆம் திருவசனம் இதை உறுதி செய்கிறது. ஒரு யூதன் பிற குலத்தவரிடம் செல்வதும் அவர்களோடு உறவாடுவதும் முறைகேடு என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு 3.5 ஆண்டு காலம் இருந்து பயின்றும் அவருடைய சிறந்த மாணாக்கரில் ஒருவராயிருந்தும் மற்றவர்களை தன்னிலைக்கு ஏற்கும் ஏற்பில்லாத மனப்பக்குவத்தை தூய பேதுருவில் நாம் இங்கே பார்க்கிறோம். எனவே கடவுள் மிக தெளிவாக அவருடைய திருவுளத்தை பேதுருவுக்கு காட்சியின் மூலமாய் வெளிப்படுத்துவதை இத்திருப்பகுதி சுட்டி காட்டுகிறது. பேதுரு இயேசு கிறிஸ்துவிடம் கற்றுக்கொள்கிறார். பேதுரு வழுக்கி விழும்போது இயேசு அவரை தூக்கி விடுகிறார். இப்படி ஒரு நிகழ்ச்சியினை இங்கே நாம் செய்தியினை நாம் இங்கே படிக்கிறோம். இந்திய திருநாடு ஒரு நல்ல நாடு, நம் நாடு. இந்த நாட்டில் 82 விழுக்காடு இந்துக்கள் வாழுகிறார்கள். 12 விழுக்காடு இஸ்லாமியர் வாழுகிறார்கள். 2.5 விழுக்காடு கிறிஸ்தவர்கள் வாழுகிறார்கள். சீக்கியர்கள் 1 விழுக்காடு. ஏனைய சமயத்தவர்கள் அனைவரும் 2.5 விழுக்காடு. இப்படி இந்த மண்ணில்
பல சமயங்களும் சமயத்தை சார்ந்தவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் நாம் கிறிஸ்தவ இருப்பு நிலையினை எப்படி காட்டுவது? இந்த சூழலில் இந்திய திருநாட்டில் வாழும் கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படி வாழுவது? இது மிகப்பெரிய கேள்வி. திருவிவிலியத்தின் வெளிச்சத்துள் சில உண்மைகளை நான் கோடிட்டு காட்ட விளைவேன். 3 முக்கியமான உண்மைகளை நான் சொல்ல விளைகிறேன். பல்சமய சூழலில் இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஒரு காலகட்டத்தில் இஸ்ரவேல் மக்களுடையவர் கடவுள், அவர்களை மட்டும் மீட்கிற கடவுள் என்கின்ற சிந்தனை போங்கு இருக்கிறது. கிமு 8ஆம் நூற்றாண்டினுடைய இறைவாக்கினரில் ஒருவரான ஆமோஸ் விடுதலையினுடைய கடவுளை இஸ்ரவேலுடன் மட்டுமல்ல, பெலிஸ்தியருடனும் சீரியருடனும் உறவுடையவராக காட்டுவதை ஆமோஸ் நூல் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் உறுதி செய்கிறது. இஸ்ரவேலின் இறைப்பணியாளர்களில் ஒருவரான எலிசா தான் வாழ்ந்த காலத்தில் நாகமான் என்னும் ஒரு தொழுநோயாளியை குணமாக்கினார். அவரோ ரிம்மோன் கோயிலில் பணிகின்ற மனிதன். சுகம்பெற்ற நாகமான் எலிசாவை கேட்கிறார், நான் ரிம்மோன் கோயிலில் பணிய வேண்டியதாகுமே என்று. எலிசா தீர்க்க நாகமானை பார்த்து சொல்கிறார், சமாதானத்தோடே போ என்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலம் பாலஸ்தீனத்திற்குள் பல்வேறு சமயங்கள் இருந்தன. மறை சமயங்கள் என்ப எலியூசினிய சமயம், ஆர்பிக் சமயம், மாபெரும் தாய் சமயம், ஐசிசு சமயம், மித்ரா சமயம் ஆகிய பல மறை சமயங்கள் இருந்தன. இந்த சமயங்களை நன்றாக தெரிந்திருந்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய காலத்தில் வாழ்ந்த முழுக்கு முனிவர் யோவானும் இதை தெரிந்திருந்தார். இந்த மறை சமயங்களில் ஒருவரை அங்கத்தினராக்குவதற்கு பயன்படுத்திய திருமுழுக்கினை முழுக்கு முனிவர் எடுத்துக்கொண்டு அதை பயன்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இந்த திருமுழுக்கினை ஏற்று மனம் திரும்பிய மக்கள் கூட்டத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டு நிற்பதை பார்க்கிறோம். மிக தெளிவான ஒரு காட்சியினை இப்பகுதி நமக்கு காட்டுகிறது. இந்த மண்ணின் சமயங்களை நாம் கற்றல் வேண்டும். இந்த மண்ணில் தோன்றி வளர்ந்திருக்கிற சமயங்கள் பல. சமயங்களை குறித்த அறிவு நமக்கு தேவை. இந்த மண்ணுக்கு வந்த அருள் தொண்டர் பர்த்தலமேயு சீகன்பால் கிறிஸ்துவின் ஒளிச்சிதறல் இந்து சமயத்திற்குள் இருக்கிறது என்கிறார். ஜியு போப் அவர்கள் திருவாசகத்தை பயின்று ஆங்கில மொழியில் அதை மொழிபெயர்ப்பு செய்திருப்பதை பார்க்கிறோம். சமயங்களின் தொட்டில் எனப்படும் இந்திய திருநாட்டில் பல்சமய சூழலுக்குள் நாம் வாழ்வது கடவுள் நமக்கு தந்துள்ள அருள் கொடை. இது மிகப்பெரிய ஆசீர்வாதம். சமயங்களை கற்பதும் சமயத்தவர்களோடு உரையாடுவதும் உறவாடுவதும் ஆண்டவர் நம்மில் எதிர்பார்ப்பது. நாம் சமயத்தவர்களை சமயங்களை முட்டிக்கொள்ளாமல் பல்சமய சூழலில் வாழ்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் கடவுள் தந்திருக்கிற வாய்ப்புக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துதல் வேண்டும். இது இறைவன் நம்மில் எதிர்பார்ப்பது. இரண்டாவதாக, பல்சமய சூழலில் நாம் நம் தனித்தன்மையினை காப்போம். திருவிவிலியத்துள் பொதுவாக பழைய ஏற்பாட்டினுள் 2 சமயங்கள் முட்டிக்கொள்வதை பார்க்கிறோம். ஒன்று யாவே சமயம், இன்னொன்று பாகால் சமயம். யாவே சமயம் ஆற்றலுள்ள சமயம் என்பதை உறுதி செய்வதற்காக பலர் முயன்றிருக்கிறார்கள். குறிப்பாக எலியா தன்னுடைய முழு ஆற்றலையும் பயன்படுத்தி யாவே சமயத்தவராக
தனித்து நின்று போராடுவதை பார்க்கிறோம். அதே வேளையில் மறுபுறம் இருப்பது பாகால் சமயம். இந்த பாகால் சமயத்திற்கும் யாவே சமயத்திற்கும் இடையில் முட்டுதல்களும் மோதல்களும் வரலாற்றில் தொடர்ந்து நடைபெற்றும் நிகழ்ச்சியாக இருந்துள்ளது. இங்கே இந்த சமயத்தினுடைய தகவுகளை நாம் அறிதல் வேண்டும். இந்த யாவே சமயத்தை எதிர்க்கின்ற பாகால் சமயம் படைப்புகளை வணங்குவதற்கு மக்களை வலியுறுத்தியது. தங்கள் பிள்ளைகளை தீக்கடக்க செய்திருக்கின்றனர். புதல்வர்களை தீயில் எரித்து நரபலி கொடுத்திருக்கின்றனர். ஏழை செல்வந்தன் என்னும் படிநிலை சமுதாயம் வளருவதற்கும் வழிவகுத்துள்ளனர். இவ்வாறு பாகால் சமயத்தினுடைய போதனைகள் இந்த மண்ணில் இறைவன் விரும்புகின்ற மனித வாழ்க்கையை தருவதற்கு மாறாய் செயல்பட்டுள்ளது. இந்த வேளையில் மக்கள் பலர் பாகால் சமய தகவுகளை எதிர்த்துள்ளார்கள். பாபிலோனில் அடிமைகளாக்கப்பட்ட தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகியவர்கள் பாபிலோனில் இருந்தாலும் உணவு உண்பதிலும் குடிப்பதிலும் கூட தங்களுடைய தனித்தன்மையை காத்திருப்பதை பார்க்கிறோம். பாகாலுடைய சமய தகவு ஓட்டத்துக்குள் தங்களை இணைத்துக் கொள்ளாமல் தங்களுடைய தனித்தன்மையினை காத்துக் கொள்ளுகின்ற மக்கள் வரலாற்றில் நாம் வாழ்கிறோம். பல்வேறு சமயங்களும் சமய தகவுகளும் இந்த மண்ணில் இருக்கின்றன. நாம் அவைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதல்ல, திறனாய்வுக்குள்ளாக்கி தவறுகளை தவறு என்று சுட்டி காட்டுவது நமது கடமை. எல்லா சமயங்களிலும் குறைகள் இருக்கலாம், முழுக்க முழுக்க நிறைவு என்று சொல்வதற்கில்லை. ஆங்காங்கே குறைகள் இருக்கின்றன, இருக்கத்தான் செய்யும். எனவே குறைகளை தெரிந்து கொண்டு குறைகளை சுட்டி காட்டுவது, ஏன் நமது சமயத்திலும் கூட குறைகள் இருக்கலாம், அதை நாம் ஒத்துக்கொள்கின்ற மனநிலை உடையவர்களாக இருத்தல் வேண்டும். தவறு தவறுதான், ஏற்புடையது ஏற்புடையதுதான். எனவே நாம் தனித்தன்மையினை காத்தல் வேண்டும். ஓடும் ஓட்டம் நீதியற்றதாயும் நேர்மையற்றதாயும் சமாதானத்திற்கு ஊற உழவிப்பதாயும் இருந்தால் அதை நாம் விட்டுவிடுதல் வேண்டும். இங்கே பல்சமய சூழலில் தனித்தன்மையை காக்கும் மக்களாக நாம் இருக்கிறோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நமது வாழ்வும் நமது வழிபாடும் நமது செயல்பாடுகளும் நாம் கிறிஸ்துவின் உடையவர்கள் என்பதை உறுதி செய்கிறதா? நாம் நமது தனித்தன்மையினை காத்துக் கொண்டிருக்கிறோமா? நம்மை காணும் மக்கள் நம்மூடா இயேசு கிறிஸ்துவை காண்கிறார்களா? நம் தனித்தன்மையினை காக்கும் மக்களாய் இந்த பல்சமய சூழலில் வாழ்வோம். இறுதியாக பல்சமய சூழலில் ஆன்மீகர்களை உருவாக்குவோம். சமயங்கள் சமயவாதிகளை உருவாக்குகின்றன. திருமறைக்குள் ஒரு மிகப்பெரிய மனிதன் தூய பவுலடிகள். அவர் சிசிலியா நாட்டு தர்சு பட்டணத்தில் பிறந்தவர். பட்டணத்தோடு அவருக்கு உறவு உண்டு. அவர் ஒரு யூத சமயத்தார், ஒரு பரிசேயர். பரிசேயரில் பிறந்த பரிசேயர், நியாயப்பிரமாணப்படி குற்றவாளியாய் தீர்க்கப்படாதவர், ரோம குடியுரிமை பெற்றவர். கில்லேல் என்னும் சமயப்பள்ளியில் கமாலியலிடம் கல்வி பயின்றவர். கில்லேல் சமயப்பள்ளி ஒரு மிதவாத சமயப்பள்ளி, தீவிரவாத போதனைகள் அங்கே இல்லை. இந்த கில்லேல் சமயப்பள்ளியில் கமாலியலிடம் கல்வி பயின்ற பவுலடிகளும் கூட ஸ்தேவானின் மரண நிகழ்ச்சியோடு இணைந்து நிற்பதை பார்க்கிறோம். சமயவாதியாக நிற்கிறார் தூய பவுல். தன் சமயத்திற்காக எதையும் செய்வதற்கு துணிந்து நிற்கிறார். அந்த துணிச்சல் அவருக்கு இருக்கிறது. அந்த அதிகாரத்தை பெறுவதற்குரிய ஆற்றல் அவருக்கு இருக்கிறது. இங்கே பாதையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை சந்திக்கிறார். பார்வையற்று கீழே விழுகிறார். இப்போது
ஆண்டவரினால் தொடப்பட்ட சந்திக்கப்பட்ட ஒரு ஆன்மீகவாதியாகிறார். ஆண்டவரை அறிகிறார். பாடுபடுகின்ற ஆண்டவர், வேதனைப்படுகின்ற ஆண்டவர், மனித வேதனைகளை தன் வேதனையாக ஏற்றுக்கொள்கின்ற ஆண்டவர், இவரே ஆண்டவர். சமயவாதி ஒரு ஆன்மீகவாதியாக மாறியபின் அவரை ஆன்மீகவாதியாக ஆக்கிய ஆண்டவருக்கு தன்னை முற்றிலும் அர்ப்பணித்து இந்த பாரில் பல்வேறு கடினமான பணிகளை செய்து இந்த உலகில் ஆன்மீகர்களை உருவாக்கி விட்டார். அன்பிற்குரியவர்களே, சமயவாதிகளால் இந்த மண் மகிழப்போவதில்லை. மாறாக சமயங்களின் வழி ஆன்மீகவாதிகள் உருவாக்கப்பட்டால், ஆண்டவரை அறியும் மக்கள் உருவாக்கப்பட்டால், ஆண்டவரை தெரியும் மக்கள் உருவாக்கப்பட்டால், ஆண்டவரை திருவுளம் அறிந்து வாழும் மக்கள் உருவாக்கப்பட்டால் இந்த மண்ணில் இறையாட்சி மலரும், இறைவனின் திருவுளம் நடைபெறும், இந்த மண்ணே விண்ணகமாகும். அன்பிற்குரியவர்களே, பல்சமய சூழலில் வாழும் நாம் இந்த பாரில் கடவுள் தந்த பல்சமய சூழலுக்காய் பரமனுக்கு நன்றி சொல்லுவோம், அவரை ஸ்தோத்தரிப்போம். பல்சமய சூழலுக்குள் வாழும் நாம் நம் தனித்தன்மையினை காத்துக்கொண்டு இந்த மண்ணில் வாழ்வோம். பல்சமய சூழலில் வாழும் நாம் சமயவாதிகளை உருவாக்காமல் ஆன்மீகர்களை உருவாக்குவோம். இந்த அகிலமே ஆண்டவரை அறியும் உலகாய் மாறும். அதற்கு இறைவன் நம்மை பயன்படுத்துவாராக. நாம் அவருடைய தூய திருவடிகளில் நம்மை அர்ப்பணிப்போம். நம்மை அவர் ஆட்கொண்டு ஆசீர்வைத்து அவர் திருவுளப்படி நடத்தி மகிழ்விப்பார். கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு நாம் இணைந்து விசுவாச அறிக்கையை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்மரியாளத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தெழுந்து எழுந்திருந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது வாரிசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க திரும்ப வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டாகும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். யாவரும் இணைந்து ஆராதனைக்கு இறுதியாக கீர்த்தனை 287வது பாடலை பாடுவோம். 287வது கீதம் இயேசு நான் நிற்கும் கண்மலையே என்றதான 287வது கீர்த்தனையை இணைந்து பாடுவோம். கண்மலையே மற்ற எந்த ஆதாரமும் வெறும் மணல் தரையே. இயேசு நான் நிற்கும் கண்மலையே மற்ற எந்த ஆதாரமும் வெறும் மணல் தரையே. இயேசுவின் நாமத்தின் மேலே எந்தன் எல்லா நம்பிக்கையும் வைத்தேன் அன்பாலே. இயேசுவின் நாமத்தின் மேலே எந்தன் எல்லா நம்பிக்கையும் வைத்தேன் அன்பாலே. நேசனையும் கூட நம்பே நான் இயேசு நாமத்தின் மேல் முழுதுமே சாவே. நேசனையும் கூட நம்பே நான் இயேசு நாமத்தின் மேல் முழுதுமே சாவே. இயேசு நாமத்தின் மேல் முழுதுமே சாவே. இயேசு நான் நிற்கும் கண்மலையே மற்ற எந்த ஆதாரமும் வெறும் மணல் தரையே. இயேசு நான் நிற்கும் கண்மலையே மற்ற எந்த ஆதாரமும் வெறும் மணல் தரையே. சோதியாய் அவர் வரும் போது நான்
சுத்தனாய் தரிசித்தே அவரை போலாவே, ஜோதியாய் அவர் வரும்போது நான் சுத்தனாய் தரிசித்தே அவரை போலாவே, நீதியாம் ஆடை தரிப்பேன், சதா நித்திய காலமாய் ஆளுகை செய்வேன். நீதியாம் ஆடை தரிப்பேன், சதா நித்திய காலமாய் ஆளுகை செய்வேன். நித்திய காலமாய் ஆளுகை செய்வேன். இயேசு நான் நிற்கும் கண்மலையில் மற்ற எந்த ஆதாரமும் வெறும் மணல் தரையே. இயேசு நான் நிற்கும் கண்மலையே மற்ற எந்த ஆதாரமும் வெறும் மணல் தரையே. இருள் அவர் அருள் முகம் மறைக்க நான் உறுதியாய் அவர் மாறா கிருபையில் நிலைப்பேன். இருள் அவர் அருள் முகம் மறைக்க நான் உறுதியாய் அவர் மாறா கிருபையில் நிலைப்பேன். உரமாக கடும் புயல் வீச சற்றும் உலையாத எனது நகுரம் அவரே. உரமாக கடும் புயல் வீச சற்றும் உலையாத எனது நகுரம் அவரே. உலையாத எனது நகுரம் அவரே. இயேசு நான் நிற்கும் கண்மலையில் மற்ற எந்த ஆதாரமும் வெறும் மணல் தரையே. இயேசு நான் நிற்கும் கண்மலையில் மற்ற எந்த ஆதாரமும் வெறும் மணல் தரையே. பெருவெள்ளம் பிரவாகம் வரினும் அவர் பிரதிஜ்ஞை ஆணை ரத்தம் என் காவல். பெருவெள்ளம் பிரவாகம் வரினும் அவர் பிரதிஜ்ஞை ஆணை ரத்தம் என் காவல். இருதயத்தின் நிலை அசைய அப்போ இயேசுவை என் முழு நம்பிக்கையாமே. இருதயத்தின் நிலை அசைய அப்போ இயேசுவை என் முழு நம்பிக்கையாமே. இயேசுவை என் முழு நம்பிக்கையாமே. இயேசு நான் நிற்கும் கண்மலையே மற்ற எந்த ஆதாரமும் வெறும் மணல் தரையே. இயேசு நான் நிற்கும் கண்மலையே மற்ற எந்த ஆதாரமும் வெறும் மணல் தரையே. நாம் இந்த இனிய வழிபாட்டுக்கு நிறைவாக இறைவனை மன்றாட. கருணை உள்ள கடவுளே, அருளின் உறைவிடமே, ஊற்றே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்திய திருநாடு எங்கள் தாய் திருநாடு. இந்த மண்ணில் பல்வேறு சமயங்கள் சமயத்தவர்கள் வாழ்ந்தாலும் பாசமுள்ளவர்களாய் வாழ்வதற்கு பரமன் கருணை செய்திருக்கின்ற தயவுக்காக நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மண்ணில் வாழும் நாங்கள் சமயங்களுள் எங்களுடைய வாழ்வுக்கு ஒவ்வாதவைகளை இனங்கண்டு அப்புறப்படுத்தி வாழ ஆண்டவர் ஆற்றல் தருகிறீர். இதற்காக நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து நிற்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த மண்ணில் வாழும் நாங்கள் சமய வெறிவுடையவர்களாய் வாழாமல் சமயம் கடந்து இறைமகன் திருமுகம் கண்டு சத்தம் கேட்டு வாழ கருணை செய்கிறீரே. உம் மாட்சிமை அன்பிற்காய் மனதார நன்றி சொல்கிறோம். இந்த மண் இப்போது பல்வேறு காரணிகளினாலும் கலையிழந்து போயிருப்பதை கடவுள் பார்க்கிறீர். தனிமனித வாழ்வு உடைந்து போய் உள்ளது. சமுதாயங்கள் உடைந்து சுக்குநூறாய் போய் உள்ளது. பல கொடிய வியாதிகள் மக்கள் சமுதாயத்தை உருக்குலைத்துக் கொண்டிருக்கிறது. உள்ளம் நொந்திருக்கிறீர். உள்ளம் அறிந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உருக்குலைந்த மனுக்குலத்தோடு உம்மை இணைத்துக் கொண்டு உமது உறவை தந்து ஆட்சி தேற்றுகின்ற உமது அன்புக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் மண்ணில் மாற்றத்தை கொண்டு வரும் என்று நாங்கள் உறுதியாக நம்பி உம்மை ஸ்தோத்திரித்து நிற்கிறோம், உம்மை மன்றாடி நிற்கிறோம். உம் பிள்ளைகளாய் நாங்கள் உலகில் வாழ அருள் தாரும். குறைகளை தயவாய் பொறுத்தருளும். நிறைவை தந்து நிறைவுக்கு நேராய் எங்களை நடத்தும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் இவற்றை பணிந்து மன்றாடுகிறோம். அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென்.
பார்த்திபனே கனத்தோத்திரம் கீர்த்தனம் மங்களம் நித்யம் பார்த்திபனே கனத்தோத்திரம் கீர்த்தனம் மங்களம் நித்யம் வாழ்க 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 என்றார். அல்லேலூயா ஆமென் ஆமென். வாழ்க 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 என்றார். அல்லேலூயா ஆமென் ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவராக. ஆண்டவர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்கள் மீது கிருபையாயிருப்பாராக. ஆண்டவர் தமது முகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி உங்கள் சமாதானம் கட்டிடுவாராக. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக இதனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அருளோடு கூட இன்றும் என்றும் இருவர் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பரமதாபியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு வாழுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே. ஓய்வு நாள் பள்ளிக்கு சென்றிடுவோம், ஓயாமல் திருமறை கற்றிடுவோம், புல்லுள்ள மேய்ச்சலை கண்டிடுவோம், புனிதராம் இயேசுவை பின்பற்றுவோம். ஹலோ ஜெய்ட்லின். ஹாய் அண்ணா. சண்டே நாளே சங்கடமா இருக்கு. ஏன் அண்ணா அப்படி சொல்ற? முன்னாடி எல்லாம் சண்டேன்னா ஜாலியா சர்ச்சுக்கு போவோம், ப்ரேயர் பண்ணுவோம், பைபிள் வாசிப்போம், சண்டே ஸ்கூலுக்கு போவோம். அதனால என்ன? இப்போவும் சண்டே ஸ்கூல் போலாமே. அது எப்படி? இப்பதான் லாக்டவுன் ஆச்சே, சண்டேஸ் கிளாஸே இல்லையே. ஆமா அண்ணா, நீ சொல்றது சரிதான். நம்ம டயசிஸ்ல இருந்து சண்டே ஸ்கூலை டிவியில காட்டுறாங்க. அப்படியா? வெரி குட் வெரி குட். அப்படின்னா சந்தோஷம்தான். ஆமா அண்ணா, விர்ச்சுவல் சண்டே ஸ்கூலுக்கு நேரமாச்சு, போலாம். ஜெபிப்போம். சிறு பிள்ளைகள் என் அண்டை வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று சொல்லி தம் அண்டை வந்த பாலரை ஆசீர்வதித்த எங்கள் அன்பு நுரைந்த நல்ல கடவுளே, சந்தோஷமான இந்த காலை வேளையிலும் இந்த சண்டே ஸ்கூல் நிகழ்வை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். இந்த நாளிலும் கற்றுக்கொள்ளுகின்ற பாடல், கதை, திருமுறை சத்தியம் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்விலே
நல்ல கனிகளை கொடுக்கணும். நம்பினவங்களை என்ன செய்யக்கூடாது? ஏமாற்ற கூடாது. நான் என்ன செய்யக்கூடாது? சொல்லவும் கூடாது. நாம் ஒரு புதிய பாடல் படிக்க போகிறோம். நான் 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 என்று எண்ணாதே. சூப்பரான பாடல், ரொம்ப அழகான ஒரு ஆக்ஷன் உண்டு. சேர்ந்து படிப்போமா? நான் 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 என்று எண்ணாதே, நம்பினோரை ஏமாற்ற நினைக்காதே. நான் 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 என்று எண்ணாதே, நம்பினோரை ஏமாற்ற நினைக்காதே. திராட்சை தோட்ட எஜமான் பயணம் போனான், தோட்டக்காரன் கையில் பொறுப்பை கொடுத்து போனான். பலன் கொடுக்கும் காலம் பங்கு கேட்ட போது கல்லறிந்து கொண்டு அபகரிக்க நினைத்தான். நம்பி கொடுத்த பொறுப்பில் அநியாயம் செய்தான், பரலோக வாழ்வினை இழந்தே போனான். நம்பி கொடுத்த பொறுப்பில் அநியாயம் செய்தான், பரலோக வாழ்வினை இழந்தே போனான். லாலா லலா லலா லாலா லலா லலா லாலா லலா லலா லாலா லலா லலா. அன்பான பிள்ளைகளே, ரொம்ப அழகான பாட்டு இல்லையா? நாம் இப்போ திரும்ப ஒரு முறை கூட பாடலாமா? நான் 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 என்று எண்ணாதே, நம்பினோரை ஏமாற்ற நினைக்காதே. நான் 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 என்று எண்ணாதே, நம்பினோரை ஏமாற்ற நினைக்காதே. திராட்சை தோட்ட எஜமான் பயணம் போனான், தோட்டக்காரன் கையில் பொறுப்பை கொடுத்து போனான். பலன் கொடுக்கும் காலம் பங்கு கேட்ட போது கல்லறிந்து கொண்டு அபகரிக்க நினைத்தான். நம்பி கொடுத்த பொறுப்பில் அநியாயம் செய்தான், பரலோக வாழ்வினை இழந்தே போனான். நம்பி கொடுத்த பொறுப்பில் அநியாயம் செய்தான், பரலோக வாழ்வினை இழந்தே போனான். லாலா லலா லலா லாலா லலா லலா லாலா லலா லலா லாலா லலா லலா. நான் 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 என்று எண்ணாதே. சூப்பரான ஒரு சாங் படித்தாச்சு. இப்போ இந்த சாங்குக்கான ஆக்ஷன் பார்க்கலாமா? ஆர் யூ ரெடி? நான் 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 என்று எண்ணாதே, நம்பினோரை ஏமாற்ற நினைக்காதே. நான் 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 என்று எண்ணாதே, நம்பினோரை ஏமாற்ற நினைக்காதே. திராட்சை தோட்ட எஜமான் பயணம் போனான், தோட்டக்காரன் கையில் பொறுப்பை கொடுத்து போனான். பலன் கொடுக்கும் காலம் பங்கு கேட்ட போது கல்லெறிந்து கொண்டு அபகரிக்க நினைத்தான். நம்பி கொடுத்த பொறுப்பில் அநியாயம் செய்தான், பரலோக வாழ்வினை இழந்தே போனான். நம்பி கொடுத்த பொறுப்பில் அநியாயம் செய்தான், பரலோக வாழ்வினை இழந்தே போனான். லாலா லலா லலா லாலா லலா லலா லாலா லலா லலா லாலா லலா லலா. ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்ஷன் பார்த்தீங்க, அப்படி தானே? இன்னும் ஒரு தடவை பார்க்கணுமா? ஓகே.
நான் என்று எண்ணாதே நம்பினோரை ஏமாற்ற நினைக்காதே நான் என்று எண்ணாதே நம்பினோரை ஏமாற்ற நினைக்காதே திராட்சை தோட்ட எஜமான் பயணம் போனான் தோட்டக்காரன் கையில் பொறுப்பை கொடுத்து போனான் பலன் கொடுக்கும் காலம் பங்கு கேட்ட போது கல்லெறிந்து கொண்டு அபகரிக்க நினைத்தான் நம்பி கொடுத்த பொறுப்பில் அநியாயம் செய்தான் பரலோக வாழ்வினை இழந்தே போனான் நம்பி கொடுத்த பொறுப்பில் அநியாயம் செய்தான் பரலோக வாழ்வினை இழந்தே போனான் லாலா லலால லாலா லாலா லலால லாலா லலால லாலா லாலா லலால லா
போதும் என்கிற மனதோடே வாழுவோம். கடவுள் நமக்கு தந்திருப்பதில் திருப்தியோடு வாழ்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். அதிக ஆசைப்பட்டு மற்றவர்களை ஏமாற்றி அவர்களுடைய நன்மைகளை அபகரிக்க நினைத்தால் நம்மிடத்தில் இருப்பதை இழக்க நேரிடும். கவனமாய் வாழ்வோம். இருப்பதில் மனநிறைவோடு வாழுவோம். ஹலோ குட்டீஸ், உங்க எல்லாரையும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. அழகான ஒரு பாட்டு படிச்சீங்க, ரொம்ப ஜாலியா ஆக்ஷன் பண்ணீங்க, நல்ல சூப்பரான ஒரு மியூசிக்கல் ஸ்கிட்டை பார்த்து என்ஜாய் பண்ணீங்க. இன்னைக்கு சண்டே ஸ்கூல்ல நம்ம என்ன படிக்க போறோம் தெரியுமா? மத்தேயு 21 அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து 46வது வரையுள்ள வசனங்கள்ல சொல்லப்பட்ட கொடிய குத்தகைக்காரன் உவமை. ஏசப்பா நிறைய உவமைகளை எல்லாம் சொன்னாங்க. எதுக்காக இந்த உவமைகளை சொன்னாங்க தெரியுமா? ஒரு செய்திய மக்களுக்கு சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சு கொள்றதுக்காக கதையை சொல்லி ஒரு செய்தியை சொன்னாங்க. சரியா? இப்ப நம்ம கொடிய குத்தகைக்காரன் உவமைய கதையா சொல்லட்டுமா? ஒரு அழகான கிராமத்துல ஒரு பெரிய எஜமான் இருந்தாங்களாம். அந்த எஜமான் திராட்சை தோட்டத்தை அமைச்சு அந்த திராட்சை தோட்டத்தை சுற்றி பெரிய வேலையெல்லாம் போட்டு வளர்த்தாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு அவருக்கு தூரமான தேசத்துக்கு போனோம், ஃபாரின் போக வேண்டியது இருந்தது. அப்படி இருக்கும்போது அந்த எஜமான் நினைச்சாரு, நான் நட்டு வளர்த்து இருக்கிற இந்த திராட்சை தோட்டத்தை எல்லாம் யாருக்கு கையில கொடுத்துட்டு போவேன்? அப்படி யோசித்தவரு நல்ல ஒரு ஐடியா கிடைச்சு, தனக்கு தோட்டத்துல வேலை செய்யக்கூடிய இந்த தோட்டக்காரங்களுடைய கையில குத்தகைக்கு கொடுத்துட்டு போனா ஏற்ற காலத்துல எனக்கு சேர வேண்டிய கனிகளை என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு தனக்கு தோட்டக்காரங்களை கூப்பிட்டு தனக்கு திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு கொடுத்துட்டு போனாங்க. இந்த செடியெல்லாம் வளர்ந்தது, திராட்சை செடியில பூ பூத்துது, கனியெல்லாம் வரக்கூடிய காலம் வந்தது. அப்ப இந்த எஜமான் தனக்கு கிட்ட இருந்த ஊழியக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு திராட்சை தோட்டத்துல போய் தோட்டக்காரங்கள்ட்ட கனிகளை வாங்கிட்டு வர அனுப்பினாங்க. இந்த ஊழியக்காரங்களும் ரொம்ப சந்தோஷமா கனிகளை வாங்குறதுக்கு இங்க தோட்டத்துக்கு வந்தாங்க. ஆனா என்ன நடந்து தெரியுமா? இந்த திராட்சை தோட்டக்காரங்க ஊழியக்காரங்களை அடிச்சாங்க, கல்லால எரிஞ்சாங்க, அவங்கள கொன்னு போட்டாங்க. அப்போ இந்த எஜமான் இதை அறிகிறார், ஐயோ எனக்கு ஊழியக்காரங்கள் எல்லாம் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி திரும்பவும் ரெண்டாவது என்ன செய்யறாங்க? இன்னொரு வேலைக்காரங்களை அனுப்புறாங்க. அவங்களையும் இந்த திராட்சை தோட்டக்காரங்க அடிச்சு கொன்னே போட்டாங்க. இந்த எஜமானுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. நான் என்ன செய்யறது அப்படின்னு யோசித்த எஜமான், எனக்கு சொந்த மகனை நான் அனுப்ப போறேன், எனக்கு மகனை நான் அனுப்புனேன்னா அவங்க பயப்படுவாங்க, கனிகளை கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சு தனக்கு மகனை அனுப்பி விட்டாரு. இந்த தோட்டக்காரங்க எல்லாம் அந்த மகன் வாரதை பார்த்த உடனேயே எல்லாரும் கூடி சொல்றாங்க, அங்க பாருங்க எஜமானுடைய மகன் வாரான், இவனுக்கு தான் இந்த திராட்சை தோட்டம் சொந்தம். இப்ப நாம அவனை பிடிச்சு அடிச்சு கொன்னு போட்டோம்னா இந்த திராட்சை தோட்டத்தை நாம எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அப்போ அந்த எஜமானுடைய மகனை அவங்க பிடிச்சு அடிச்சு அந்த திராட்சை தோட்டத்துக்கு வெளியே போய் அவனை கொன்று போட்டாங்க. பாத்தீங்களா பிள்ளைகளே, இந்த திராட்சை தோட்டக்காரங்க எல்லாம் எவ்வளவு கொடுமையானவங்களா இருக்கிறாங்க. எல்லாரையும் கொன்று போட்டாங்க இல்லையா? ஏசப்பா இந்த ஓமையை சொல்லிட்டு இருக்கும் போது
அங்க இருந்த ஜனங்களை பார்த்து கேட்டாங்க, இப்போ அந்த திராட்சை தோட்டத்தினுடைய எஜமான் வந்தா அந்த திராட்சை தோட்டக்காரங்களை என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டாரு. கேட்ட உடனே அங்க இருந்த எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த திராட்சை தோட்டக்காரங்களை அழிச்சு என்ன செய்வாங்க, அங்கிருந்து வெளியேற்றிட்டு நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய திராட்சை தோட்டக்காரங்கள்ட்ட குத்தகைக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஏசப்பா சொன்னாங்க, ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று அப்படின்னு பைபிள்ல சொல்லுது இல்லையா? இதை நீங்க யாரும் படிக்கலையா? பரலோக ராஜ்யம் உங்களிடமிருந்து நீக்கப்பட்டு கனிகளை கொடுக்கிற ஜனங்களுக்கு தான் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அன்பான பிள்ளைகளே, நம்ம இன்னைக்கு படிச்ச ஓமையில ஏமாற்றி வாழலான்னு நினைச்சாங்க, நம்பி வந்தவங்களை ஏமாற்ற நினைச்சாங்க. நடந்தது என்னது? அந்த எஜமான் அவங்கள துரத்தி விடுறான். அதே போலதான் நம்மவும் பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா நல்ல கனி கொடுக்கிற பிள்ளைங்களா இருக்கணும். யாரையும் ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. நம்பி தரக்கூடிய பொறுப்பை என்ன செய்யணும்? உண்மையா செய்யணும். அப்படி செய்தேன்னு சொன்னா நம்ம எல்லாரும் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளா நம்ம வாழுவோம். சரியா? இன்னைக்கு நம்ம கொடிய குத்தகைக்காரன் ஓமையை மையப்படுத்தி அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். அப்படிதானே? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. தொடர்ந்து என்னன்னா நம்ம ஆக்டிவிட்டிஸ் டைமுக்கு நேராக போக போகிறோம். ஃபர்ஸ்ட்ல இன்ஃபேன்ட், பிகினர், பிரைமரி பிள்ளைகள் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, இதே போல ஒரு கிரேப்ஸ் பிக்சர் ஒன்று எடுக்க போறீங்க. எடுத்துட்டு இதுக்கு அழகா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா கலர் கொடுக்க போறீங்க. இதுதான் உங்களுக்கான ஆக்டிவிட்டி. அடுத்ததாக ஜூனியர், இன்டர், சீனியர் பிள்ளைகளுக்கு என்னன்னா, நீங்க இதே போல ஒரு அவுட்லைன், இந்த கிரேப்ஸுக்கான அவுட்லைன் வரைஞ்சு அதில் உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை காட்ட போறீங்க. நல்ல விதைகள்னால நீங்க டெக்கரேட் பண்ணலாம். உலர்ந்த திராட்சை இருக்குல்ல, கிஸ்மிஸ் பழம், அதெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணலாம். உங்களுடைய திறமையை நீங்க இதுல கிரியேட்டிவிட்டியா காட்டி டெக்கரேட் பண்ணுங்க. இது உங்களுடைய ஆக்டிவிட்டி. சூப்பர் சீனியர் பிள்ளைகள்ல இருந்து போஸ்ட் அடல்ட் வர உள்ளவங்க நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த திராட்சையினுடைய படிநிலை வளர்ச்சியை நீங்க காட்ட போறீங்க. நான் இந்த ஒரு ஸ்கிராப் புக் எடுத்திருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் ஒரு விதையை நான் காட்டியிருக்கேன். இந்த விதையை அடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம மண்ணில் புதைத்து வைக்கிறோம். அது நீங்க ஒரு படம் காட்டலாம். அந்த விதை அப்படியே திளிர்த்து வருகிறது. அந்த படத்தை நான் ஒட்டியிருக்கேன். அதுக்கு அடுத்து என்ன பண்றோம், நீங்க இந்த இடத்துல அது செடியா வளர்ந்து வரதை நீங்க ஒட்டலாம். அதுக்கு அடுத்ததாக அது படர்ந்து நிற்கிற மாதிரி ஒரு படத்தை நீங்க ஒட்டலாம். அதுக்கு அடுத்ததாக காய் நிற்கிறது போல ஒரு படத்தை ஒட்டிட்டு இறுதியா நம்ம என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு திராட்சை தோட்டத்தை காட்டியிருக்கோம். அதனுடைய படிநிலை வளர்ச்சியை நீங்க அழகா ஒரு ஸ்கிராப் புக்ல ரெடி பண்ண உங்களிடத்துல கேட்டுக்கொள்கிறோம். ஆசிரியர்கள் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, இன்றைய நாளிலே நாம் படித்த கொடிய குத்தகைக்கார ஓமை இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியருக்கும் பரிசேயருக்குமாக இந்த ஓமையை ஆண்டவர் கூறினார். அவர்களுடைய வாழ்விலே என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினது என்பதை நீங்க ஒரு கட்டுரையாக 2 பக்கத்திலே நீங்கள் எழுத உங்களிடத்திலே அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸையும் நீங்க ஆயத்தம் செய்து வைக்க உங்களிடத்திலே அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அன்பான பிள்ளைகளே, நாம் இன்னைக்கு கொடிய குத்தகைக்காரன் ஓமையை படித்தோம் இல்லையா? நம்பி கொடுத்த பொறுப்பை ஏமாற்ற நினைச்ச போது எல்லாவற்றையும் இழந்து போனான் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்பி கொடுத்திருக்கிற பொறுப்பில் உண்மையா உத்தமமாக நாம் இருப்போம்னு சொன்னால் பரலோக ராஜ்யத்தை நம்முடைய வாழ்வில் சொந்தமாக்குவோம். அந்த ஒரு உறுதியோடு கூட அவனுடைய சமூகத்தில் சின்ன கண்கள் மூடி சின்ன கைகள் கூப்பி ஏசப்பாவை நோக்கி சின்ன ஜெபம் செய்வோமா? ஜெபிப்போம். சின்ன கண்கள் மூடி சின்ன கைகள் கூப்பி ஏசப்பாவை நோக்கி
சின்ன ஜெபம் செய்வே, சின்ன கண்கள் மூடி, சின்ன கைகள் கூப்பி, ஏசப்பாவை நோக்கி சின்ன ஜெபம் செய்வே. நல்ல சுகம் தாரும், நல்ல ஞானம் தாரும், உண்ண உணவு தாரும், உடுக்க உடை தாரும். நல்ல சுகம் தாரும், நல்ல ஞானம் தாரும், உண்ண உணவு தாரும், உடுக்க உடை தாரும். அன்பின் பரலோக பிதாவே, சந்தோஷமான இந்த காலை பொழுதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். கள்ளம் கபடமில்லாத அன்பு பிள்ளைகள் உம்முடைய வசனத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். உம்முடைய வசனத்தின் வழியிலே தங்கள் வாழ்க்கையை வளர்த்து கொள்ளுகின்ற போது தேவ ஞானத்தையும் தேவ பலனையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய நாமத்திற்கு சாட்சிகளாய் சான்று பகர ஆண்டவர் அனுகிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை கண்ட அத்துணை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். நம்முடைய அன்பு கரங்களாலே அரவணைத்து சகல நன்மைகளையும் பாக்கியங்களையும் மேன்மைகளையும் வாழ்விலே தந்து ஆசீர்வாதமாக வழிநடத்த வேண்டும் என்று மீட்பராம் இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் இணைந்து ஜெபிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்ய சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் அனைத்து ஆற்றலும் வழங்குகிற தூய ஆவியரின் கூட்டுறவும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென்.